மரியாத. Hi, good to see you. Hi. என்ன இதெல்லாம்? My painting exhibition. ஓ. எத்தனை பெயிண்டிங் வித்திருக்கு? 99% பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர உங்கள மாதிரி வாங்குறவங்க very rare sir. இது என்ன இப்படி இருக்கு? இது abstract painting. அப்படின்னா? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing tangible objects or people. நீ சொன்னதை விட இந்த பெயிண்டிங்கே புரியுற மாதிரி இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். Really? Thank you sir. எவ்வளோ? 20,000. அவ்வளோதானா? $20,000 தானா? $20,000 இல்ல. Hey, relax Chitra. Yes sir, just $20,000. $20,000 it's really cheap. Yes sir, just nearly 10 lakhs. எர்ரா என்னது? செக் புக். செக் புக்கா? செக் புக் கொண்டு வரலையா? அது இட்ஸ் ஓகே. ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வாங்க. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். Sorry sir, we don't have a swiping machine. ஸ்வைப்பிங் மிஷின் இல்லையா? So embarrassing யா. This It's okay sir. No பரவாயில்ல. சித்ரா, one second. ஆயிஷா, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி ப்ளேஸ் சொல்றேன். வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கோ. Thank you sir. சித்ரா, இது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்ல இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்துல வைக்கிறேன். No sir, please, that's an insult to Picasso. ஏன் உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறைங்கற? இத பக்கத்துல வைப்பேன் அவ்வளவுதான். Sir, no sir. தேவைப்பட்டா பிகாசோவே தூக்கி வெளியில போடுவேன். Sir, please don't do that. என்ன பெயிண்டிங் டா? என்ன டாலன்ட்? டாலன்ட்ட வளர விட மாட்டேன்றாங்கடா. ஆமா கரெக்ட். நாம தான்டா சப்போர்ட் பண்ணனும். கபடி 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 கபடி. ஆகஸ்ட் 15 முன்னிட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது. எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை. திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. கலக்கிட்ட சூர்யா, கலக்கிட்ட. கபடி 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 கபடி. வா சூர்யா, வா வா. கபடி 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 கபடி. சூர்யா பாய், என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்டேன். 3 வருஷமா எனக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் ஒரே ஆட்டத்துல முடிச்சு வச்சுட்டேன். எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. ரவுடி மாதிரி தெரியறனா உனக்கு? கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி மாதிரி இருக்கனா? இதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்தினால செஞ்சேன். நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன? ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. காரு கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் கூட கொடுக்கணும். ரக்தோனா சார், இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ் எடுத்துக்கதான்டா இதெல்லாம் செஞ்சது. ஏன் நீ எடுத்துக்கல? உனக்கு எங்க வீடு இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லவா? சொட்ட மாட்டேன் சார், இவனை வச்சுக்கோங்க. வச்சுக்கங்க. நான் கிளம்பிட்டா இன்னைக்கு ஜெயில இருந்து நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில வராங்க. ஏ ஷக்கீல், ஷக்கீல் பாய். கபடி ஆனது நீ தானே? பாய். சூப்பர். நான் தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளோ பணத்தை நம்மளால நிச்சயம் கட்ட முடியாது. அதனால அந்த பேங்கே கொள்ளை அடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி டிசிஷன்ல எடுத்துறாத. உன்னை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சா வருது. முதல்ல சொன்ன நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க.
அட்ரஸ் கரெக்ட் தானே? செக்க கொடுக்கறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி, ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட்டு அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ம் எஸ். ஹாய் சார், யூ so down to earth. அப்படியா? உட்காரு. Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு, நல்ல மேட்டர் சொல்கிறேன். என்ன மேட்டர்ஸா? இப்போ நான் செக்கு கொடுக்க போகிறதில்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ணதான் இதெல்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான், இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா. கரெக்டாக சொன்னா பேங்க்ல அக்கௌண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா, ஐ லவ் யூ. இப்படிலாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்லை. நான் எப்போ வெக்கப்பட மாட்டேன். யாரை பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற. ஓகே, இப்படி எங்களை ஏமாத்துனது தப்புன்னு தோணலையா? ஃப்ராங்கா பேசலாமா? ம். நான் $20,000 ஆனதும் ரெண்டு பேரும் வாயை பொழந்துக்கிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்லை. சித்ரா, நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம். சித்ரா, நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ, இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவா. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமாவில் அவன் தான் ஹீரோ. பாவம், என் மேலே நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தா அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவ அதிகமாக ஹர்ட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளோ ஒழுக்கமாக பேசுவா பாரு. Are you okay? You cheater! ஹராம்சாரே! எந்த பாவமும் அறியாத எங்களை எப்படி மோசம் பண்ணியே! You rascal! You'll go to hell, man! சீ! இனி லைஃப்ல இவனை பார்க்கவே கூடாது. வா போலாம். What a waste of time. Spoiled all my plans. சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவாக பார்க்கறது விட்டுரு. என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது, ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேர்க்கறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சுட்டேன். சித்ரா, இன்னும் ஏன் அவன் கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? Let's get out of here. Come on. இவன மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. Cheap guys. பேங்க்ல இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காதீங்க. லாக்கரை உடைச்சு போடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எந்த ரெக்கார்ட்ஸையும் விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர்லாம் பீஸ் ஆயிடும்.
ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருங்க. காட்டுக்குள்ளே வாழ்ந்திட முடிவெடுத்தால் சிங்கமென வாழ பழகிக்கொள். கண்ணுக்குள்ளே வெறியை ஏற்றிக்கொள். மம்பாய் வேட்டையதன் விதியை கற்றுக்கொள். வருவதிங்கு வரட்டும் வெட்டித்தள். வெற்றிதான் இங்கே நிற்கும் சொல். மம்பாய் மம்பாய் நல்லவன் என்றால் நரகம் இது. மும்பாய் மும்பாய் தன்னைத்தானே நம்பாது தந்திரமாக முன்னேறு. மும்பாய் மும்பாய் முதலடி நீ அடி கேட்க வேண்டும் பேரிடி. ஓரடி பின் ரெண்டடி நீ வைப்பதே காலடி. நிழலுலகம் அது நிஜமான சிங்கம் பாரடா. காட்டுக்குள்ளே வாழ்ந்திட முடிவெடுத்தால் சிங்கமென வாழ பழகிக்கொள். கண்ணுக்குள்ளே வெறியை ஏற்றிக்கொள். மும்பாய் வேட்டையதன் விதியை கற்றுக்கொள். வருவதிங்கு வரட்டும் வெட்டித்தள். வெற்றிதான் இங்கே நிற்கும் சொல். மும்பாய் மும்பாய் சார் வணக்கம் சார். என் பேர் சைலண்ட் பில்டர் சார். இங்கே வருஷவால எனக்கு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நீங்கள் அடிக்கடி டிவியில் சொல்கிறீங்க மும்பையில் மாஃபியா இல்லைன்னு. ஆனால் எனக்கு தினமும் எக்ஸ்டென்ஷன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. யாரோ ஒரு பாய் பேரை சொல்கிறாங்க. நான் மும்பையில் யாரும் பாயின்னு இருக்க முடியாது. இருக்கா சார்? யார் அது? சூர்யா பாய். ஆஃபீஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தா சார். அவனுக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். I love you. 2 கோடி ரூபாய் காரை கிஃப்டா கொடுத்தா எவ வேணாலும் ஐ லவ் யூ சொல்லுவா.